ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் வந்துட்டு நல்லபடியாக பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நம்மளோட இந்த இயரோட செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் மந்த்துக்கு மேலே நம்மளுக்கு குரூப் 1, குரூப் 2, 2A மற்றும் குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் வர இருக்கு. ஸோ அந்த டயத்தில் வந்து பார்த்தோம்னா நம்மளால ரிவிஷன் பண்ணி அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகும். அப்போ ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம நல்லா படிச்சிருக்கணும் இல்லைங்களா? ஸோ இது வந்து கன்சிஸ்டண்டாக எடுத்துகிட்டு போகிறதுக்காண்டி முக்கியமாக குரூப் 2, 2Aவை நல்லா கன்சிஸ்டண்டாக நம்ம இப்போலேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காண்டி என்னன்னா ஃபிட்னஸ் அப்படின்னு ஒரு டெஸ்ட் சீரிஸ் வந்துட்டு நம்ம சுரேஷ் அகாடமியில கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸே வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒரு கோர்ஸ் மாதிரி தான். ஏன் அப்படின்னா மார்ச்ல ஸ்டார்ட் ஆகி நம்மளுக்கு ஆகஸ்ட் மாசம் வரப்போகுது. ஸோ இதுல 2 விஷயம் நம்மளுக்கு ஈஸியா கிடைக்கும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கன்சிஸ்டன்சி. ஏன்னா வாரத்துக்கு 2 டெஸ்ட் ஓகேங்களா? ஒன்னு ஞாயிற்றுக்கிழமையும் இன்னொன்னு புதன்கிழமையும் டெஸ்ட் நடக்க இருக்கும் ஓகேங்களா? அப்ப கன்சிஸ்டன்ட் என்ன பண்ணலாம், ஒரு வாரத்துக்கு 2 டெஸ்ட் போடலாம். செகண்ட், நம்ம படிச்சதுல என்னென்னலாம் தப்பு அப்படிங்கிறத பாக்குறதுக்கு ஒரு டெஸ்ட் தான் நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 100 கொஸ்டின் அப்படின்னா 99 கொஸ்டின் கரெக்டா போட்டோம் அப்படின்னா அது பெஸ்ட் இல்ல. அதை விட என்னன்னா எது தப்பா போட்டிருக்கோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ஒரே அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்துட்டு அதிகமா இருக்கணும். அதுக்காண்டி இந்த ஃபிட்னஸ் டெஸ்ட் சீரிஸ் கொண்டதற்காக கம்மிங் 15th வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இதோட இன்ட்ரோ கிளாஸ் இருக்கும். கம்மிங் 18th இருந்து என்ன ஆகுதுன்னா இந்த டெஸ்ட் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக இருக்கு. ஸோ உங்களுக்கு மொத்தமா வந்து பார்த்தோம்னா 200 கொஸ்டின்ஸ் ஓகேங்களா? நம்ம கடைசியா எழுத போறது குரூப் 2, 2A எழுத போறது. அந்த 200ல 100 மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு லாங்குவேஜுக்கு போயிடும். ஸோ லாங்குவேஜ்காண்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 18 டெஸ்ட்டும் பிளஸ் வந்துட்டு ஒரு 2 டெஸ்ட் வந்துட்டு ரிவிஷன் பண்றதுக்காண்டி. அது கூட சேர்த்து நம்மளுக்கு ஜிஎஸ் வந்து ரொம்ப முக்கியமான ரோலை பிளே பண்ண போகுது ஓகேங்களா? ஏன்னா அதுல 75 மார்க்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கும் வந்துட்டு ஒரு 22 டெஸ்ட் கிட்ட இருக்கு ஓகேங்களா? அதுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டும் இருக்கு. ஸோ சாப்டர் வைஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜிஎஸ் ஒரு பக்கெட்டு, அது கூட சேர்த்து மென்டல் எபிலிட்டியும் நம்மளுக்கு ரீசனிங் எடுத்து கொண்டு போகலாம். அடுத்த டெஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு லாங்குவேஜ் ஓகேங்களா? நீங்க இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கலாம், தமிழ்னா தமிழ் சூஸ் பண்ணிக்கலாம். அது கூட சேர்த்து நம்ம என்ன எடுத்துட்டு போகலாம், மென்டல் ஆப்டிடியூடும் ரீசனிங்கை எடுத்துட்டு போகலாம். ஸோ இப்படி பண்றதுனால நம்மளுக்கு 100 மார்க்ஸ் ஆன லாங்குவேஜஸ்லயும் நம்மளுக்கு மார்க் கெயின் ஆகும். பிளஸ் வந்துட்டு 75 மார்க்ஸ் ஜிஎஸ் பிளஸ் 25 மார்க்ஸ் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்லையும் கெயின் ஆகும். ஸோ இப்போ இருந்து ஃபுல் ஃபிளெஜ்டா அதை எடுத்துட்டு போகணும், படிக்கணும், ரிவிஷன் பண்ணணும், டெஸ்ட் போடணும் அப்படிங்கிற ஒரு கன்சிஸ்டன்சிக்கு என்ன பண்ணலாம்னா இந்த டெஸ்ட் சீரிஸ்ல நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர்ஸை கான்டாக்ட் பண்ணிக்க. ஓகே, தேங்க்யூ.